ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வள்ளிவேலன் சீரியல் ப்ரோமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா கல்யாணம் நின்று போயிடுது. உடனே அடுத்த முகூர்த்தத்திலேயே 2 ஜோடியில் கல்யாணத்தை நடத்திடலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முடிவெடுத்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்குரிய வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு. அப்போ நம்ம வேலுக்கிட்ட முத்தையா ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. அப்பாடா, நீ ரேணு காலத்தில் தாலி கட்டிடுவேன்னு நான் பயந்துட்டே இருந்தேன்டா. நல்ல வேலையா ஐயா அங்கேருந்து போயிட்டாரு, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அப்பா, நான் எந்த ஒரு திட்டமும் போடல நீ சொன்னல. ஃபர்ஸ்ட் ஐயா இங்கிருந்து கிளம்பி போறதுக்கு காரணமே நான் தான் அப்படிங்கிறாங்க. டே, என்னடா சொல்ற அப்படிங்கிறதும், ஆமாப்பா, தலைவருக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒரு கலவரம் நடக்குதுன்னு ஐயாவை வர சொல்ல சொன்னதே நான் தான் அப்படின்னதும் முத்தையா சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேலைடா, இப்படி ஒன்று நடக்கலன்னா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. வள்ளியம்மா வாழ்க்கையையும் காப்பாத்திருக்க முடியாது, அதே மாதிரி உன் வாழ்க்கையும் நாசமா போயிருக்கும் அப்படின்னு முத்தையா ஃபீல் பண்றாங்க. சரி, கவலைப்படாதப்பா, கண்டிப்பா இப்போ நடக்க போற கல்யாணத்துல நான் வள்ளி கழுத்துல தான் தாலி கட்டுவேன், நீ இதை பற்றியே யோசிக்காம தைரியமாறு அப்படின்னு சொல்லி வேலு முத்தையாவை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம வேதநாயகி தர்மலிங்கம் இவங்க செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. சே, எல்லாமே போச்சு, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திட்டம் போட்டிருக்கா, கடைசியில் இப்படி வேலு ஆப்போ வைப்பான்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. டே, அண்ணன் மண்டபத்தை விட்டு வெளியில் போனதுக்கும் அந்த வேலு ஆப்போ வச்சதுக்கு என்னடா சம்மந்தம்? அண்ணன் மட்டும் இந்த ரத்னவேல் மட்டும் மண்டபத்தை விட்டு வெளியில் போகாமல் இருந்திருக்கேன், இந்நேரம் அந்த வேலு ரேணு கழுத்தில் தாலி கட்டி தாலியும் காஞ்சி போயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, அது எப்படிக்கா சரியான மூத்த டைமாக பார்த்து அண்ணன் மண்டபத்தை விட்டு போனார், எனக்கு என்னமோ இதுவும் அந்த வேலுவோட திட்டமாக இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னதும், இல்லடா, இந்த ஜானகி தான் என்கிட்ட சவால் விட்டா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன்னு, ஒருவேளை ஏன் இவளை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னதும், ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான், இங்கே பாரு, நான் இப்பவும் சொல்றேன், எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, கண்டிப்பா வள்ளி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாளா இல்லையான்னு எனக்கு தெரியா, ஆனா வள்ளியும் சரி வேலும் சரி என்ன திட்டம் போட்டாலும் நடக்காது. ஆனா நம்ம தாண்டி 3வது மனுஷியா அது ஜானகி இருக்கா, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு அவ எந்த எல்லைக்கும் வேணாலும் போவா, அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இவளை இந்த கல்யாண மண்டபத்துல இருந்தே துரத்தணுண்டா தம்பி அப்படின்னு போதும், நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னுட்டு தர்மலிங்கம் கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரேணுகா என்ன பண்றாங்கன்னா வள்ளியோட ரூமுக்கு வராங்க. இங்கே பாருங்க வள்ளி, உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, என்னாச்சு, ஏன் இப்படிலாம் பேசுகிறேன், இங்கே பாருங்க, எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குங்க, எல்லாமே நீங்களும் வேலும் தான் திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு, ஏன்னா கடைசி வரைக்கும் வேலு என் கழுத்தில் தாலி கட்டுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாமலே இருக்கு. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் வேலு கூட சேர்ந்து ஏதோ திட்டம் போடுறீங்களா, இல்லை இப்போவும் ஆசையாக இருக்கீங்களா வேலு மேலே அப்படின்னதும், ஏய், என்ன பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு, சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக நான் எந்த ஒரு எண்ணத்தோடையும் இல்லை, அதே மாதிரி வேலு மேலே எனக்கு ஆசையும் இல்லை அப்படின்னு வள்ளி சொன்னதும், சரி, எனக்கு இந்த கல்யாணம் நடக்குமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு, அதனால வேலு வாழ்க்கையில குறுக்க வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதும் உடனே வள்ளி ரேணுகாவுக்கு சத்தியம் பண்றாங்க. சரி, இப்பதான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, பண்ண சத்தியத்தை மீற மாட்டீங்க, ஏன்னா நீங்க ரத்னவேல் ஐயாவோட பொண்ணு, அதனால நான் உங்களை முழுசா நம்புறேன். ஆனா ஒண்ணு மட்டும் வள்ளி, ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழுங்க, ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா அங்கிருந்து போனதும் வள்ளி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம வேதநாயகி ரேணுகாவை கூப்பிடுறாங்க. இங்க பாரு, அந்த வேலோட அம்மா ஜானகி இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்குமான்னு எனக்கு கேள்விக்குறியா இருக்கு, அதனால கல்யாணம் நடந்து முடியும் வரைக்கும் அந்த ஜானகி மண்டபத்திலே இருக்கக்கூடா அப்படின்னதும், ஐயோ என்னங்க சொல்றீங்க, ஆமா, இங்க பாரு, ஏதாச்சும் பண்ணி அவளை நம்ம ரூம்ல அடைச்சி வச்சிடலாம், இவ இப்போ வாஷ்ரூம் தான் போயிருக்கா, மறுத்து நின்று தாக்கலாம் அப்படின்னுட்டு 2 பேரும் கட்டி வச்சு ஜானகிமா சரியா வெளியில வர சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இவங்க தலையில அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ரூம்ல கட்டி போட்டுடுறாங்க. ஏய், என்னடி இவ்வளோ ஆட்டோ எல்லாம் போட்ட, நீ இந்த மண்டபத்துல இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காதடி, அதே மாதிரி நீ இல்லாம போனாலே எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எப்படி என்கிட்ட நீ சவால் விடுறல, இப்போ இந்த வேதநாயகின்னா யாருன்னு தெரிஞ்சிட்டுல அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஜானகி அம்மா நிதானம் இல்லாம கண்ண மூடிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து தர்மலிங்கம் வராங்க. அக்கா, எனக்கு அது யார் பண்ணவேல அப்படின்னும் போது, நான் தாண்டா தம்பி, அவ என்கிட்டயே சவால் விடுறா, எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி தீருவேன்னு, அதான் இவளோட ஆட்டத்தை முடிக்கிறதுக்கு நான் இங்கே ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். இங்க பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியும் வரைக்கும் இவ மண்டபம் பக்கமே வரக்கூடாடா அப்படின்னது. சூப்பர்க்கா, நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சுட்டு தான் இருந்தேன், நானும் இவளை இப்படி பண்ணத்தான் எடுத்தேன், நல்ல விளக்கா, நீ முந்திட்டு சூப்பர்
சூப்பர் அப்படின்னு சொல்லி தர்மலிங்கம் வந்து வேதநாயகியை பாராட்டிட்டு இருக்காங்க. சரி, நம்ம இங்க இருந்தோம்னா சந்தேகம் வந்துடும், இவ வாயெல்லாம் கட்டி போட்டுட்டு நம்ம வெளியில போகலாம் அப்படின்னு ஜானகி அம்மா ஒரு ரூம்ல கட்டி போட்டுட்டு இவங்க 3 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ